போன வாரம் சொன்னேன் இல்லையா, போன வாரத்தோட நம்ம இந்த பகுதியை முடிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்திலே நம்ம கடைசியாக சிந்தித்தது, தேவனுடைய மக்கள் பாட அனுபவிக்கும் பொழுது அல்லது தீமைக்கு நடுவாக அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத குறித்து நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு சில வேத ஆதாரங்களை அதோடு பொருத்தமாக நாம் சேர்த்து இன்னும் அந்த படிப்பினையை உறுதிப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த வாரமும் நம்ம அதையே தொடருவோம். நான் போன வாரம் சொன்ன காரியங்களிலேயே சில வேத பகுதிகளை பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். அது உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கும் ஞாபகம் வைத்துவதற்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒருவேளை இன்றைக்கு முன்னுரையாக ஒரு 2 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதம் எங்கிலும் நீங்கள் வாசிங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை எப்படி வரையறுக்கலாம், எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, நாம் என்ன செய்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதி. நான் என்ன செய்கிறேனோ அது என் வாழ்க்கையில் ஒரு பகுதி. நான் செய்வதற்கான விளைவுகள் இருக்கு இல்லையா, அது என்னுடைய வாழ்க்கையின் இன்னொரு பகுதி. இது 2 சேர்ந்தது தான் வாழ்க்கை. நான் என்ன செய்கிறேன், அதற்கான விளைவுகள், டூஸ் அண்ட் ரியாக்ஷன், இது சேர்ந்தது தான். இது ஒட்டு மொத்தம் தான் வாழ்க்கை. வாழ்க்கை இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், வேத புத்தகம் விவரிக்கிறது. சரியா? இப்போ 2 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை அது உங்களுக்கு புரிஞ்சுக்க சௌரியமாக இருக்கும். இந்த உலகமே எப்படி இயங்குது அப்படின்னா இந்த அடிப்படையில் தான் இயங்குகிறது. தனி மனித வாழ்வாக இருந்தாலும் சரி, இந்த உலகம் முழுவதும் இப்படி தான் இயங்குது. எதை செய்கிறோமோ அதற்கு என்ன உண்டு, விளைவுகள் உண்டு. அந்த விளைவில் இருந்து மனிதன் தப்பிக்கொள்ள முடியாது. ஒருவேளை நான் போன வாரம் சொன்னதையே நான் மறுபடியும் சொல்லுகிறேன். தேவன் விளைவிலே தலையிட மாட்டார். ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படியெல்லாம் பண்ணிட்டேன், இன்றைக்கி பெரிய பிரச்சனையாயிருச்சு, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா தேவன் விளைவிலே தலையிட மாட்டார். நாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், தேவன் எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தேவன் விளைவுகளை மட்டுப்படுத்தி அந்த விளைவுகள் நம் சாகாதபடி ஒருவேளை காக்க முடியும், ஒருவேளை நம்மை காக்க முடியுமே ஒழிய தேவன் விளைவுகளிலே என்ன பண்ணுறது கிடையாது. விளைவுகளை மாற்றினா என்ன பண்ண மாட்டார், ஆக்க மாட்டார். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவம் ஆன்மீகம் போதிக்கிறதும் அதுதான். ஜெபம் பண்ணால் நீ என்ன பண்ணிடுவ, பாஸ் ஆகிடுவேன். ஜெபம் பண்ணால் பாஸ் ஆகலாமா, படித்தா பாஸ் ஆகலாமா? அப்போ எதுக்கு ஜெபம் பண்ணணும்? நல்லா படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். கவனிக்கணும், தேவன் விளைவிலே என்ன பண்ண மாட்டார், தலையிட மாட்டார். நான் உட்காந்துட்டே இருப்பேன், என்ன வீடு தேடி வந்து காசை கொட்டிட்டு போவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ என்னையே நிறைய பேர் கேட்குறது உண்டு, சபையில் உள்ள ஆட்களே கேட்குறது உண்டு, கிண்டலாகவும் கேட்குறது உண்டு. உங்களுக்கு என்னங்க எல்லாம் கொண்டு வந்து உங்கள்கிட்ட என்ன பண்ணிட்டு போவாங்க, காசு என்ன பண்ணிட்டு போவாங்க, கொடுத்துட்டு போவாங்க. எங்களுக்கு அப்படியா, நாங்கள் வாரம் 7 நாள் என்ன பண்ணோம், வேலை செய்யணுமா? சரி கவனிக்க. இப்போ நான் வேலை செய்கிறேன்னு வச்சிங்களேன், பார்க்கும்படியான வேலை தான் இந்த 1/2 மணி நேரம். இந்த 1/2 மணி நேரம் எல்லாம் பார்ப்பாங்க. இப்போ என்ன நினச்சிக்கிறாங்க, என்னை பற்றி சொல்லலை, நான் பொதுவாக ஒரு ஊழியக்காரன் பேசுகிறேன்னா 1/2 மணி நேரம் வேலை செய்யலாம். அவன் வேதத்தை என்ன பண்ணுறான் பேசுகிறான்னா 3/4 மணி நேரம் பேசுகிறான்னா 3/4 மணி நேரம் வேலை செய்யலாம். 3/4 மணி நேரத்துக்கு பின்னாடி அதை யோசிக்கணும். சரிதானா? சரி கவனிங்க, அது நமக்கு தேவையில்லை. சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன நினைச்சிக்கூடாதுன்னா, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, உங்களுக்கு எல்லாம் காசு என்ன பண்ணுவாங்க, கையில் வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே எப்படி தான் வேலை செய்யுது, ஒரே மாதிரி தான் என்ன பண்ணுதுங்க, வேலை செய்யுது. 2 காரியங்களையும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சட்டங்கள் இயற்றப்படும் பொழுது, சட்டங்களை மதிக்காமல் சட்டங்களை மீறும் பொழுது அதற்கான விளைவுகள் என்ன, தண்டனை. அதற்கான விளைவுகள் என்ன? அப்போ நீதிமன்றம் எதுக்கு இருக்குன்னா, ஒரு சட்டம் இயற்றப்பட்டு சட்டம் மீறினால் என்ன பண்ணணும், தண்டிக்கிறதுக்கு நீதிமன்றம் இருக்குது. 2வது, அந்த இயற்றப்பட்ட சட்டம் அமல்படுத்தப்படணும். இயற்றப்பட்ட சட்டம் அமல்படுத்தப்படணும். அது அமலாக்கத்துறைம்பாங்க. இவ்வளோ தான் நம்ம இந்தியாவில் இருக்குது. பெருசாக 3வது ஒன்று கிடையாது. ஒரு சட்டம் இயற்றப்பட்ட பொழுது அது சமூகத்திலே எவ்விதமான விளைவுகளை உண்டு பண்ணுகிறது அப்படின்னு ஒரு துறை கவனிப்பாங்க. அது நம்ம ஊரில் பெருசாக இல்லை. ஆனால் வெளிநாடுகளில் அதுதான் ரொம்ப முக்கியம். ஒருத்தன் திருடினான்னா டக்குன்னு அவனை கூட்டு போக மாட்டாங்க. அவன் ஏன் அப்படி செஞ்சாங்கிறத தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பான். அவன் ஏன் திருடினான், சோம்பேறியாக இருக்கனால திருடினானா, வேலை இல்லையா, இல்லை திருடுறது அவன் சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்ட ஒரு பழக்கமா, அதை கண்டுபிடிச்சிட்டு தான் அவன் என்ன பண்ணுவாங்க, கொண்டு போவான். சரி கவனிங்க, 1960கள் 70களில் இந்திய தேசத்தினுடைய மக்கள் தொகை ரொம்ப ஜாஸ்தியாகும் பொழுது
இது உலக நாடுகளுக்கு பெரிய அச்சுறுத்தலாக மாறிடுச்சு. இவங்க ரொம்ப பெரிய வல்லரசாக மாறிடுவாங்க அப்படின்னு நினச்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா, குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறது நல்லது. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, நீங்கள் சுமூகமாக என்ன பண்ணலாம், வாழலாம் அப்படின்னு ஒரு பரவலான போதனையை செஞ்சு நிறைய இந்தியாவுக்கு காசு கொடுத்து அந்த சட்டத்தை ஏற்ற வச்சாங்க. குடும்ப கட்டுப்பாடு சட்டம் ஐநா சபையை செஞ்சாங்க. 1960களில் அல்லது 60 முற்பகுதி பிற்பகுதியில் ஏறத்தாழ பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தை ரொம்ப உலகத்திலேயே ரொம்ப தீவிரமாக நடைமுறைப்படுத்தின நாடு எது? இந்தியா. அடுத்த 10-20 ஆண்டுகளில் இந்த சட்டத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த சட்டத்தோட விளைவு என்ன? புது காரியம் 2 முளைச்சிருக்கு. ஒன்று என்னென்னா, நர்சரி, அதாவது கிண்டர் கார்டன் சொல்லுவாங்க இல்லையா, பால்வாடிகள். பால்வாடிங்கிறது 1960, 70, 80 அதுக்கு முன்னாடி என்ன கிடையாது, பால்வாடி கிடையாது. எத்தனை வயசில் ஸ்கூலு? 6 வயசு 7 வயசில். அன்றைக்கி 6 வயசு 7 வயசு சேர்த்தாங்க. இன்றைக்கும் வெளிநாடுகளில் எத்தனை வயசில் தான் ஸ்கூலுக்கு போகணும்? 6-7 வயசு தான். இந்தியாவில் மட்டும் எப்பயும் கொண்டு போய் விடுறாங்க 2.5 வயசுலேயே ப்ரீகேஜிம்பாங்க பால்வாடி. அப்போ கவனிச்சாங்க, அதாவது குடும்ப கட்டுப்பாடு சட்டத்தை தீவிரமாக அமல்படுத்தும் பொழுது புதுசாக ஒன்று முளைக்குது, இது வருஷம் இல்லாதது, கிரன்ச்சி ஸ்கூல்கள் அல்லது பால்வாடி பள்ளிகள் முளைக்குது. இதற்கு இணையாக ஒரே காலத்தில் முதியோர் இல்லங்களும் முளைக்குது. முதியோர் இல்லம், ஓல்டேஜ் ஹோமுங்கிறது 1960க்கு முன்னாடி என்ன கிடையாது. பெரியவங்க எங்கே இருப்பாங்க? வீட்டில் இருப்பாங்க. இப்போ ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஐநா சபைக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கலாம். என்னென்னா, ஒரு பிள்ளை போதும் அப்படின்னு நினைக்கும் பொழுது பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய சுமை யாருக்கு ஜாஸ்தி ஆகுது? சொல்கிறது கரெக்டாக அவங்க புரிஞ்சிக்க முடியுதா? வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அந்த காலத்தில் இருந்தாங்க, 5 பிள்ளை பிறந்தாலும் என்ன பண்ணாங்க, வளர்த்தாங்க. 6 பிள்ளை பிறந்தாலும் வளர்த்தாங்க. இப்போ ஒரு பிள்ளை போதும் அப்படிங்கும்போது வீட்டில் பெரியவங்களுக்கான தேவை என்ன பண்ணல, இல்லை. அதனால் எங்கே கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த ஒரு பிள்ளையும் பார்க்குறதுக்கு இவங்களுக்கு என்ன பண்ணல, தெரியல. அதனால் 2.5 வயசு எங்கே கொண்டு போய் கொடுத்துட்றாங்க, ஸ்கூலில் இல்லை, கிரன்ச்சி பால்வாடியில் விட்டுறாங்க. இதுதான் குடும்ப கட்டுப்பாடு சட்டத்தினுடைய விளைவுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் சொல்ல புரியுதா? இப்போ எனக்கு 5 பிள்ளை இருந்துச்சுன்னா எந்த மருமகளும் மாமியார் என்ன பண்ண மாட்டாங்க, வெளியே ஒத்துக்கிறீங்களா? போகிற நாள் விட மாட்டாங்க. கவனிங்க, இன்றைக்கும் இப்போ 1970 வாழ்கிற ஒரு நபருக்கு இன்றைக்கி எத்தனை வயசுங்க? 54 வயசு. 54 வயது உள்ள ஒரு அமெரிக்கரை சந்தித்தேன். எத்தனை குழந்தைங்கன்னா அவர் 9 குழந்தைங்க. எத்தனை குழந்தைங்க? 9 குழந்தைங்க இன்றைக்கி இந்த இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். சரி, கவனிங்க. அப்போ இதுக்கு என்ன உண்டு? பெரிய விளைவு உண்டு. இன்னொன்று, ஒரு குறிப்பிட்ட மரத்தை நெதர்லாண்டில் நிறைய வெட்டினாங்க. ஃபர்னிச்சர் செய்கிறதுக்காக. அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா, அந்த சர்வே டிபார்ட்மெண்ட் இந்த மரத்தை இவ்வளோ போட்டு வெட்டுறோமே, இதனால் சுற்றுச்சூழலுக்கும் சமூகத்துக்கும் பாதிப்பு இருக்கா, ஒரு ரிப்போர்ட் கொண்டாங்கன்னாங்க. அடுத்த 3-4 வருஷத்தில் அந்த மரங்கள் எங்கே அதிகமாக வளர்கிறதோ அதற்கு சுற்று பகுதியில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பார்த்திங்கன்னா அடிக்கடி நோய் வாய்ப்பட்டாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி நடந்ததில்லை. அப்போ எல்லாரையும் ஆய்வு பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறான், அவங்களுக்கு விட்டமின் சி, ஒரு விட்டமின் ரொம்ப கம்மியாகிடுச்சு, அதனால் அடிக்கடி என்ன பண்ணுறாங்க, நோய் வாய்ப்படுறாங்க. மறுபடியும் க்ளோஸாக கவனிச்சுட்டு போனாங்கன்னா, அந்த மரத்தை வெட்டினாங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட பறவை அந்த மரத்தில் மட்டும்தான் கூடு கட்டுமா. அப்போ அந்த மரம் வெட்டப்பட்டனால அந்த பறவை என்ன பண்ணல, கூடு கட்ட இடம் இல்லாமல் அந்த பறவையினுடைய எண்ணிக்கை ரொம்ப குறையுது. மரத்தினுடைய எண்ணிக்கை குறைஞ்சனால எது குறையுது? பறவையோட எண்ணிக்கை குறையுது. இங்கே தானே இருக்கீங்க? பறவையோட எண்ணிக்கை குறையுது. சரி, இந்த பறவையோட எண்ணிக்கை குறைவதற்கு இவர்கள் நோய்வாய்ப்படுறதுக்கும் சத்து குறைபாட்டுக்கு என்ன சம்மந்தம்? மறுபடியும் க்ளோஸாக போனாங்கன்னா, இந்த பறவை ஒரு குறிப்பிட்ட பூச்சி சாப்பிடுமா, ஒரு குறிப்பிட்ட பூச்சியை சாப்பிடுமா. அந்த பூச்சிகளுடைய எண்ணிக்கை இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா பறவை குறைஞ்சிருச்சு, பூச்சிகளுடைய எண்ணிக்கை. அந்த பூச்சியை ஆய்வு பண்ணி போனாங்கன்னா அது எங்கே போய் முடியுதுன்னா, ஆரஞ்சு பழ தோட்டங்களிலே இருக்கிற பூச்சி. அப்போ அந்த பூச்சி ஜாஸ்தியாகி ஆரஞ்சு பழத்தினுடைய சாகுபடி என்ன பண்ணுது, அழிச்சு. அப்போ ஆரஞ்சு பழத்தினுடைய சாகுபடி குறைஞ்சி, ஆரஞ்சு பழத்தினுடைய நுகர்வு குறைஞ்சி, அந்த இன்டேக் குறைகிறதுனால இவனுக்கு என்ன வருது,
காரணம் என்ன? மரத்தை புரிஞ்சவங்க கரங்களை வைத்த முடியுமா? சில நினைக்கக்கூடாது, இதெல்லாம் எதுக்குங்க, தலைவலி காய்ச்சலுக்கு வாங்கும் போது அதை தான் சொல்ல வரேன். தலைவலி காய்ச்சல் எப்படி பார்க்கணும்னு தான் சொல்ல வரேன். சரிதானே? இந்த சர்வ சிருஷ்டியே இப்படி தான் இயங்குது, என் வாழ்க்கையும் இப்படி தான் இயங்குது. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு என்ன பண்ணணும், இதை புரிஞ்சுக்கணும். சுகர் ஏறிடுச்சா? ஜெபம் பண்ணுவோம். ஒரு ஜெபம் பண்ணுங்கய்யா. என்ன பண்ணுங்க? என்னங்க சுகர் சொல்லிட்டீங்கன்னா, சுகர் தான் எல்லாத்துக்குனாலும் சுகருங்கிறேன். எனக்கு இருக்கிற வியாதியை சொன்னால் உங்களுக்கு புரியாது. அதனால தான் எனக்கு இருக்கிற வியாதியை சொல்கிறதில்ல. எங்கள் குடும்பத்தையும் சுகர் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும், கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டு, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நம்ம எங்கள் மாமாவுக்கும் பிரச்சனை இருக்குது, நிறைய உடம்புல தொந்தரவு இருக்குது. எங்கள் மாமாக்கனால சொல்கிறேன். அதனால் நீங்கள் காயப்பட வேண்டாம். ரைட், கவனிங்க. இப்போ வேத பகுதிக்குள்ளே சொல்ல போகிறோம். இது இப்படி தான் வேலை செய்யுது. ஒருத்தன் சோம்பேறியாக இருந்தான்னா, கவலைப்படாத, உனக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், என்ன அவன் மாறிடுவ நீ. அப்படி ஆன்மீகம் வேலை செய்யாது. நல்லா புரிஞ்சுங்க, ஆன்மீகம் அப்படி வேலை செய்யாது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை மாற்றாமல் கடவுள் விளைவுகளிலே தலையிட மாட்டார். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்குங்க. அதிகம் விதைத்தால் அதிகமாக அறுப்பாய், பைபிளில் இருக்கா இல்லையா? அதிகம் விதைக்கிறவன் அதிகம் அறுப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். இதை எப்படி சொல்லலை? இது ஆசீர்வாதத்துக்காக சொன்ன பகுதி தான். ஆசீர்வாதத்திற்காக சொல்லப்பட்ட வேத பகுதியில் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய விதைச்சின்னா உனக்கு நிறைய, கம்மியாக விதைச்சின்னா கம்மி. நான் சொல்ல விளங்குதா? சரிங்க. ஹோல் பைபிளும் இப்படி தான் இயங்குது. ஹோல் பைபிளுமே இப்படி தான் இயங்குது. நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் செயல்படுகிற விதத்தை புரிந்து கொண்டால்தான் என்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு யார் காரணம்? கர்த்தர் தாங்க காரணம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். லைட். இப்போ வந்து உலகத்தெல்லாம் சொன்னோம் இல்லையா? இப்போ க்ளோஸாக வாங்க, இப்போ நம்ம வாழ்க்கைக்கு வருவோம். தயாளன் வந்து ஒரு காரியமாக வெளியே போயிட்டுருக்காரு. கிறிஸ்தவர் தான், சர்ச்சைக்கு வர்றவர் தான். கிறிஸ்தவர்னால் நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது, ரட்சிக்கப்பட்டவங்கள சர்ச்சைக்கு வரணும்னு வச்சுக்குவோம். சர்ச்சைக்கு தயாளன் வேணாம், எங்கள் அப்பா பேர் போட்டுக்குவோம். நடராஜன் வந்து கிளம்பிட்டு இருக்கார், சர்ச்சைக்கு வந்து போயிட்டுருக்காருன்னு வச்சுங்க. மற்றபடி எதையும் கற்றுக்கல, புத்தியில் எந்த மாற்றமும் இல்லை, பெருசாக இதயத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஞானஸ்நானம் எடுத்துறாரு, கையில் பைபிள் வச்சுட்டு சர்ச்சைக்கு வந்துட்டு போயிட்டுருக்காரு. 7 மணிக்கு கிளம்புறாங்க, வெளியில் அவசரமாக கிளம்பிட்டுருக்காரு, முக்கியமான வேலைக்கு கிளம்பி. இப்போ நான் கேட்குறேன், அப்பா எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறேன். டக்குன்னு ஞாபகம் வச்சு பார்த்தீங்களா நம்மளுக்கு? யாராவது போ வெளியே, சரி போ, இன்றைக்கி என்னது, சரி அதையும் மீறி சரி போ. முதல்ல பூனை ஒன்று குறுக்க ஓடுது. என்னடா பூனையும் குறுக்க ஓடுது போகிறார். இன்னும் 2-3 கிலோமீட்டர் போனோடனே ஃப்ரண்ட்டு பிரேக்கை பிடிக்கிறாரு. வேகமாக போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்? பேக் பிரேக்கை பிடிச்சி சறுக்கி விடுறதுக்கும் ஃப்ரண்ட்டு பிரேக் பிடிச்சி சறுக்கி விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, தெரியுமில்ல? எனக்கும் தெரியும். எப்படி தெரியும்? விழுந்திருக்கேன். பின்னாடி பிரேக்கை பிடிச்சும் விழுந்திருக்கேன், முன்னாடி இருக்க பிரேக்கை பிடிச்சி விழுந்திருக்கேன். அப்படி தான் கற்றுக்கணும். அதுக்கு பெரிய அறிவு தேவையில்லை. அப்போது ஃப்ரண்ட்டு பிரேக்கை பிடிக்கக்கூடாது. ஃப்ரண்ட்டு பிரேக்கை பிடிச்சிங்கன்னா நீங்கள் விழுவதை தவிர்க்கவே முடியாது. இருந்த இடத்துல விழுவீங்க, ஆனால் ரொம்ப அடிப்படும். கவனிங்க. இப்போ எங்கள் அப்பா என்ன யோசிக்கிறாரு, நடராஜன் பற்றி என்ன யோசிக்கிறாருன்னா, போவேடியே அவன் கேட்டான், நான் போயிடக்கூடாது. 2வது பூனை குறிக்க ஓடிச்சு. இதெல்லாம் தான் வறுமை ஒழிய எது வராது கண்ணுக்கு? ஃப்ரண்ட் பிரேக்கு வராது. ஃப்ரண்ட் பிரேக் வராது. 3வதாக என்ன வரும்னா, ஜெபம் பண்ணும்போது பிரதர் ஒரே பிசாசு போராட்டமாக இருக்குது. யார் போராட்டம்? பிசாசு போராட்டம். புரியுதா? ஏன்னா இந்த இதயத்தில் பிலீஃப் சிஸ்டம், நம்பிக்கையிலும் இதயத்திலும் அறிவிலும் என்ன கிடையாது, மாற்றம் வரலை. எதில் மாற்றம் வந்திருக்கு? ஒரு மத ரீதியான வழிபாட்டின் அளவில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. கவனிங்க. ஒரு மனுஷனை நீங்கள் எவ்வளவு பயமுறுத்தினாலும் அவனுடைய செய்கையில் மாற்றத்தை கொண்டு வந்துடலாம், ஆனால் அவன் நம்பிக்கையிலே மாற்றத்தை கொண்டு வர முடியாது. நல்லா புரிஞ்சுப்போம். அதனால தான் இங்கே அப்படி எதுவுமே செய்யறதில்லை. செய்கையிலே மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணுமா, ஆளை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணுமா, இந்த சட்டை போடாத, சட்டையை மாற்றலாம், நீங்கள் முடியை வெட்டிக்க மாற்றலாம். அதெல்லாம் செய்கிறது கிடையாது. ஏன்னா செய்கையில் ஈஸியாக மாற்றத்தை உண்டு பண்ணிடலாம், பயமுறுத்தி ஏதாவது பண்ணிடலாம். ஆனால் உங்களுடைய அறிவையும் நம்பிக்கையும் பயமுறுத்தி மாற்றிட
முடியாது, பயமுறுத்தி மாற்றிட முடியாது. பிலீஃப் சிஸ்டம் என்ன, நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டத்தை மாற்ற முடியாது. அப்படியே இந்த இருக்கிறபடியாகவே என் இருதயம் மாறாமல், அறிவிலே மாற்றம் வராமல், நான் ரட்சிக்கப்படாமல் அப்படியே இருந்து கொண்டு நான் ஞானஸ்தானம் வந்து சர்ச்சைக்கெலாம் இப்படி வந்து உட்காந்து போனாலும் வாழ்க்கையில் என்ன பண்ணுறாது, பெருசாக மாற்றம் வராது. இன்றைக்கும் நான் சொன்ன உதாரணம் உண்மை. இது வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள், அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் விழுந்துட்டா என்ன யோசிப்பீங்க? விழுந்துட்டா என்ன யோசிப்போம்? அப்போவே கேட்டான், நீ யார் முடிஞ்சிட்டு முடிச்சணும். சேம் வெளியில் இருக்கவன் வெளியே இருக்கவங்க கூட கொஞ்சம் நல்லா யோசிப்பான், கொஞ்சம் பெட்டராக யோசிப்பான். என்னைக்காவது விழுந்துட்டு வண்டியை எப்போ சர்வீஸுக்கு விட்டோம் அப்படி யோசிச்சுருக்கோமா? வண்டியை எப்போ சர்வீஸுக்கு விட்டோம் என்ன யோசிப்போம்? எப்படி விழுந்தோன்னே தெரில பிரதர் அப்படிம்போம். நானுமே சொல்லியிருக்கேன், எப்படி விழுந்தோன்னே தெரில. வீட்டுக்கு வந்தாலும் கொஞ்சம் கையை துடைச்சிட்டு கட்டு போட்டு யோசிக்கணும் எப்படி விழுந்தோங்க. அப்போ தான் கரெக்டாக அடுத்த என்ன பண்ண மாட்டோம், விட மாட்டோம். கவனிங்க, என்ன சொல்ல வரேன்னா, பிலீஃப் சிஸ்டம். நீங்கள் எதை நம்புறீங்க? உங்களுக்கு சமூகத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு, உங்களுக்கு சிந்திக்க கற்றுக் கொடுத்துருக்கு. அதிலிருந்து தான் நீங்கள் பயப்படுற வரீங்க. பூனைக்கும் கேள்விகளுக்கும் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அப்படி தான் உங்களுக்கு சிந்திக்க சமூகம் கற்றுக் கொடுத்துருக்கு. இப்போ இந்த சிந்தனை அறிவெல்லாம் மாறாமல், கடவுள் இதை மறுரூபமாக்காமல் என்ன பண்ண முடியாது? உங்களை இந்த வாழ்க்கையில் பெருசாக என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. ஃப்ரெண்டு பிரேக்கை பிடிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சர்ச்சை நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொன்றா சொல்ல முடியுமா? ஃப்ரெண்டு பிரேக்கை பிடிக்காதீங்க சொல்ல முடியுமா? காமனாக என்ன சொல்லலாம்? எப்பா நீ ஏதாவது செஞ்சின்னா, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா என்ன செஞ்சேன்னு யோசி. என்ன நடந்தது அப்படிங்கிறத விட என்ன செஞ்ச, இதுக்கு முன்னாடி என்ன செஞ்ச அப்படிங்கிறத என்ன பண்ணு, யோசி. நேராக போய் பிசாசுன்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் நல்ல விசுவாசிகள் விசுவாசம்பாங்க, கொஞ்சம் ஆள் சும்மான ஆளாக இருந்தால் ஏங்க கர்த்தர் இப்படி செய்கிறாரும்பாங்க. ரெண்டு பேருமே பாவம். அதை வந்து ஏன்ட்ட கேட்டிங்கன்னா எனக்கு என்ன தெரியும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுமா? நான் 2 மணி நேரம் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்ன 2 மணி நேரம் பார்க்குறீங்க. ஏன் பிரதர் என் வாழ்க்கையில் ஏதாவது நடக்கணும்? நான் பதில் சொல்ல முடியுமா? பதில் சொன்னால் சரியாக இருக்குமா? என் வாழ்க்கையில் ஏன் பிரதர் இதெல்லாம் நல்லா நடக்கணும்? பதில் சொன்னால் சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் சரியாக இருக்குன்னா நீங்கள் உள்ளதை சொல்லுவீங்களா? அவன் அப்படி செஞ்சான் பதர், இவன் இப்படி செஞ்சான் பதர், அவங்க அப்படி சொன்னாங்க பதர், இவங்க இப்படி சொன்னாங்க பதர். நான் யார்? நான் ஏசு மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கேன் பதர். உள்ளதை சொல்லுவோம்மா, என்னையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் யாரும் காயப்பட வேண்டாம், என்னையும் சேர்த்துக்கிறேன். என் மேலே என்ன கிடையாது, தப்பே கிடையாது. என் ஒய்ஃப் தான். நான் யார்? பர்ஃபெக்ட். நான் யார்? பர்ஃபெக்ட். 2 பேர் சம்மந்தப்படாமல் ஒரு பிரச்சனை வராது. 2 பேர் சம்மந்தப்படாமல் ஒரு பிரச்சனை ஆகக்கூடாது. கவனிங்க. சரி, ரைட். இப்போ பைபிளுக்கு போவோமா? இதை மனசில் வச்சுங்க. இது ஒரு அறிமுகமாக வச்சுங்க. கடை வசனத்தை வாசிக்கிறேன் மனசில் வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்தா சேமம், அதுமாதிரி உங்கள் இஷ்டம். 3 காரியங்கள். அதில் ரொம்ப க்ளோஸாக கவனிக்க போகிறது 2 இதை கவனிக்க போகிறோம். பஞ்சம் பிழைப்பதற்காக யோசேப்பின் சகோதரர்கள் தானியம் தேடி எகிப்துக்கு போகிறாங்க. இதுதான் கதை. அப்போ போகும் பொழுது அவர்கள் தானிய பையிலே அவர்கள் கொடுத்த பணமும் வெள்ளியும் இருக்குது. அப்போ இது இவங்க வைக்கல, வச்சது யார்? யோசேப்பு. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் திருடிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி வைக்கோம்ல. 11 பேர் இருக்கோம், எங்கள் பையன் திறந்துப்பார். இதுக்குள்ளே நீ சந்தேகப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறோம். 11 பேர் உங்கள் அடிமை அப்படின்ட்டான். ஏன்னா இவன் என்ன பண்ணல, வைக்கல. திறந்து பார்த்தா என்ன இருக்குது? அப்போ அவன் என்ன சொன்னான்னு தான் சப்ஜெக்ட். ஆதியாகமத்தின் புத்தகம் 44வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம், என்னத்தை பேசுவோம், எதினாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம். உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். பாத்திரத்தை வைக்கிறவன் நாங்களும் என் ஆண்டவனுக்கு
என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்ன சொல்கிறீங்க, இந்த முறை நான் தப்பு செய்யலை, இந்த முறை நான் என்ன பண்ணல, தப்பு செய்யலை. ஆனால் என்ன சொல்கிறான்னா, தேவன் என் அக்கிரமத்தை விளங்க பண்ணான். எத்தனை வருஷம் பின்னாடி போனான் அவன்? எத்தனை வருஷம்? 17 வயசாக இருக்கும் பொழுது யோசேப்பு எங்கே தூக்கி போடுறான்? குழியில் போடுறாங்க. 30லேருந்து 33 வயசுக்கு மேலே அவர் உயர்த்தப்படுறார். இப்போ இவங்க இங்கே போகிறது தோராயமாக 30 வயசு. பார்க்குறான், இந்த தப்பு நான் செய்யலை, ஆனால் நான் என்ன சொல்லுவேன், தேவன் எங்கள் அக்கிரமத்தை விளங்க பண்ணார். 13 வருஷம் பின்னாடி போயிட்டு வந்துட்டான். அப்போ மனசில் நல்லா தெரியுது, 13 வருஷம் முன்னாடி போயிட்டு வந்துட்டான். உங்களுக்கு புரியுதா? தேவன் எங்கள் அக்கிரமத்தை விளங்க பண்ணினார். இது யாருக்கு தான் புரியும்? எங்கள் அக்கிரமத்தை நாங்கள் விளங்கிக்கிறதுக்கு பண்ணாருங்க. இந்த தப்பு நாங்கள் செய்யலை, ஆனால் ரீவன் பண்ணிட்டு வரோம். யோசிச்சு பாருங்கள். இது இப்போ நான் போதிக்கிறது யாருக்குன்னா, கடவுளை குறித்த அறிமுகம் உங்களுக்கு இருந்தாலே போதும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்குமா அப்படி சொல்ல வரல. கடவுளை குறித்த அறிமுகம் உங்களுக்கு இருக்கா? உங்கள் கையில் பைபிள் இருக்கா? இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருக்கீங்களா? சர்ச்செல்லாம் சரியில்லைங்க, பாஸ்டெல்லாம் சரியில்லை, அதெல்லாம் விடுங்க. கையில் பைபிள் இருக்குல்ல, பைபிள் இருக்குல்ல. என்ன சொல்ல வரேன், என்னையா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி வரும் பொழுது, ஒரு உறவு சிக்கல் ஏற்படும் பொழுது, இல்லை நெருக்கடியான சூழல் உங்களுக்கு இருக்கும் பொழுது, உங்கள் பாஸ்ட்டை யோசித்து பார்த்துருக்கீங்களா? கடந்த காலத்தை யோசித்து பார்த்துருக்கீங்களா? யோசிக்கணும். ரைட்? என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் வேகமாக போகிறேன், இதை படிப்பினைங்க எடுத்துங்க, பின்னாடி யோசிச்சு பாருங்கள். சரிதானா? நான் உண்மையுமே ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? என் வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கிறாரா? என்னை நடத்துவது யார்? மனம் திரும்பின பெரிய மேதாவியாக இருக்கலாம், நாமோ பெரிய மேதாவியாக இருக்கலாம். ஆனால் என்ன நடக்குது என் வாழ்க்கையில் உங்களுக்கு புரியணும்ல. நீங்கள் பெரிய மேதாவியாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியுமா? அதுதான் முக்கியம். கர்த்தர் எங்கள் அக்கிரமத்தை என்ன பண்ணார்? விளங்க பண்ண. அப்போ பின்னாடி போகிறான் பாருங்கள். அப்போ ஏன் இப்படி நடக்குதுன்னு அவனுக்கு தெரியும். ஏன் இப்படி நடக்குதுன்னு அவன் என்ன வார்த்தை சொல்கிறான் பாருங்கள், நானே என் சகோதரன் உனக்கு அடிமை. சரி, நம்பர் 2 யோசுவா. இப்போ முதல்லேருந்து நம்ம கற்றுக்கிறது என்ன, நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணணும்? பிரச்சனை வரும்போது என்ன பண்ணணும்? ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு இடத்துல உட்காந்து உடம்பு சரியாமல் போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். ஏதாவது நெருக்கடியான சூழல் வரும்பொழுது என்ன பண்ணணும்? ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் உங்கள் சம்பளத்துக்கு அக்கௌண்ட் வைக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு நீங்கள் தயவு செய்து அக்கௌண்ட் என்ன பண்ணுவீங்க? வச்சுக்கிங்க. ரைட். யோசுவாவின் புஸ்தகத்தில் 2வது காரியத்தை சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு யோசுவாவை கூப்பிட்டு, ஒருத்தனும் உனக்கு முன்னாடி நிற்கவே மாட்டான், இந்த முழு தேசத்தையும் உனக்கு என்ன பண்ணுறேன்? தர்றேன், நீ எதுக்கு பற்றியுமே கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. உனக்கு தந்தேன்ட்டார், உனக்கு என்ன பண்ணிட்டேன்? தந்துட்டேன். யோசுவா ஒரே ஒரு முறை தோல்வி விட்டுறார். யோசுவாவின் தலைமையிலே ஒரே ஒரு முறை தோல்வி விட்டுறது அவருடைய படை. அப்போ அந்த படை எப்படி, இவன் போட்ட சண்டையிலேயே, இவன் நடத்தின யுத்தத்திலேயே யார் ரொம்ப அற்பமானவர்களோ அவங்கள்ட்ட தோத்தாங்க. அப்போ ஒரு யுத்தம், ஒரு சின்ன நாடு ஆயி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டணம், ஒரு சின்ன சிட்டி வருது. அப்போ இதை ஈஸியாக ஜெயிக்கலாம், வெறும் 3000 பேர் போங்கங்கிறான். எத்தனை பேர்? 3000 பேர் ஒரு சின்ன படையை அனுப்புகிறான், போய் ஜெயிச்சுட்டு வா அப்படிங்கிறான். போனால் எல்லாம் முறிஞ்சு ஓடியாராங்க, முறிஞ்சு தலை தெறிக்க ஓடியாராங்க. இவனுக்கு ஆச்சரியம், ஏன்னா தோக்க முடியாது, இவன் தோக்க முடியாது. இந்த யுத்தத்தை நடத்தது யார்? கர்த்தர். ஸோ பழைய ஏற்பாட்டில் ஏன் யுத்தங்கள் அப்படின்னு நீங்கள் குழம்புனீங்கன்னா அதில் குழம்புறதுக்கு ஒன்றும் கிடையாது. அன்றைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது விதியின் அடிப்படையிலே நன்மை செய்யப்பட்டது. கொரோனா அப்போ வெளியே வந்தீங்கன்னா அது உங்களை கொல்றதுக்காகவா காப்பாற்றுறதுக்காகவா? காப்பாற்றுறதுக்காகவா? மகாராஷ்டிராவில் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது, அந்த கொரோனா காலத்தில் ட்ரெயினில் போயிட்டுருக்கல ஒருத்தன் இரும்பிட்டான், மாஸ்க் போடலை. எல்லாம் சேர்ந்து அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நோயை பரப்புறேன்னா அவன் இறந்தே போயிட்டான். அப்படியே ஒரு ப்ரூட்டல் மர்டர், ஒரு 2-3 இது வந்துச்சு. அப்போ போலீஸ்காரன் அடித்தா எப்படி அடிப்பான்? லெத்தியில் ஒரு அடி அடிப்பான். அப்போ வாழ வைக்கிறதுக்காக அவனை அடிக்கிறாங்க, வாழ வைக்கிறதுக்காக அடிக்கிறாங்க. போலீஸ்காரனுக்கு தெரியாமல் போயிட்டு வந்து சந்தோஷப்படுவாங்க தெரியுமா?
சரி, கவனிங்க, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அன்றைக்கி என்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது பழைய ஏற்பாட்டில் ஜனங்களை வாழ வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால யுத்தத்தின் அடிப்படையிலே அந்த ஜனங்களை தோற்கடித்து அவர்களுக்கு நன்மை செய்வது. அதை தான் பழைய ஏற்பாடு முழுசும் பார்த்தோம். இந்த யுத்தம் நன்மையான நோக்கங்களுக்காக நடத்தப்பட்டது, நன்மையான நோக்கங்களுக்காக நடத்தப்பட்டது. கூட்டம் கூட்டமாக மக்கள் பாவத்தினால் அழிந்தார்கள். அப்போ தேவனுடைய அரசாட்சியை போரின் மூலமாக நிறுவி அதன் மூலமாக மக்களுக்கு நன்மை செய்வது. இன்றைக்கு இந்த சட்டம் அமலிலே இல்லை, இந்த சட்டம் அமலிலே இல்லை. கவனிங்க, பழைய ஏற்பாட்டு யுத்தங்களுக்கு தான் காரணம், இங்கே குழம்ப வேண்டாம். சரி, இப்படி போகும் பொழுது அப்போ யோசுவா சொன்ன டைலாக்ஸ், அவன் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணான், கடவுள் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம், ஒரு நீண்ட நெடிய பகுதி, வீடுகளுக்கு போய் இதை வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 4வது வசனம். 4லேருந்து நான் 24 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நாலுலேருந்து வாசிக்கிறேன், கவனிங்க. அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்து ஓடினார்கள். கவனிக்கிறீங்களா? ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேர் என்ன பண்ணாங்க, பட்டண வாசலில் வெளியில் துவங்கி ஆடுவாங்க. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து தங்களின் தலைமேல் புழுதியை போட்டு கொண்டு கிடந்தார்கள். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கையிலே ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன நித்தியாக இருந்து விட்டோமானால் நலமாய். ஒரு லீடர் எப்படி மனதெல்லாம் பேசலாம் பாருங்க. காலைல வரைக்கும் உட்காந்து சட்டையை கிழிச்சிட்டு புழுதியை வாரி தலையில் போட்டு எங்களை கொல்றதுக்கு தான் கூப்பிட்டு வந்தீரா? இதுக்கு தான் ரசிக்கப்பட்டோமா நாங்கள்? அப்படி கேட்குற. 8, ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே. அப்பொழுது உங்களுடைய மகத்தான நாமத்திற்கு என்ன செய்வீர்? இதை கேட்டாங்கன்னா எல்லாருக்கும் எங்கள் மேலே உள்ள பயமே போயிருமே. யாருடைய பேருக்கு கெட்ட பேர்? உம்முடைய பேருக்கு கெட்ட பேர். நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறாரு இவர். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்பொழுது கர்த்தர் 10வது, கவனிங்க, இவன் எப்படி ஒரு இடியட் மாதிரி பேசலாம், ஆனால் கர்த்தர் ரிப்ளை பண்ணுறாரு பாருங்க. எவ்வளோ நல்ல ஆண்டவர். அப்போ நீங்கள் ஜெபத்தில் புலம்புனாலும், ஜெபத்தில் தப்பாக பேசினாலும் தேவன் அதை தவறாக எடுத்துக்க மாட்டார், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார். புலம்புன்னு ஒரு புஸ்தகமே இருக்கு இல்லையா? என்னை யாராவது திட்டினாங்கன்னா உங்கள்கிட்ட வந்து சொல்லுவேண்ணா கர்த்தர் அவரை திட்டினதை ஒரு புக்காகவே ரெக்கார்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கிறார். புலம்புன்னு புஸ்தகம் வாசிச்சிருக்கீங்களா? இருக்குல்ல, தெரியுமில்ல? கர்த்தரை புலம்பி பாடுறாங்க ஜனங்க. நான் ஆண்டவரே இப்படி பண்ணிட்டு கை விட்டீரே, கண் இல்லையா காது இல்லையா, அந்த மாதிரி புலம்புறாங்க ஜனங்க. அது புக்காக போட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறார். ஏன்? அதை வாசிச்சுட்டு எப்படி திட்டணும்னு கற்றுக்கிறதுக்கா? பிரச்சனை ஏன் மேலே இல்லைப்பா அப்படிங்கிறத தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. கவனிங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்துரு, நீ இப்படி குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்டேன் உடன்படிக்கை சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் ஆதலால் இஸ்ரவேலர் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானத்தை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இறை. அப்போ கர்த்தர் கூட இருந்தும் நீங்கள் தோற்க முடியுமானா முடியும். கர்த்தர் கூட இருந்தார், தோத்தாங்களா இல்லையா? அப்படி தான் சொல்கிறாரு. இனி உங்கள் கூட இருக்க மாட்டேங்கிறாரு, ஆனால் இருக்கும் பொழுதே என்ன பண்ணாங்க? இப்போ கர்த்தர் கூட இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும்? தோற்று போக முடியும். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறதுனால எல்லாம் சரியாக நடக்கணும்னு இல்லை, நாம் எப்படி நடந்துக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்திற்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து என்ன பண்ணுங்க, விளக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், காலையில் நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக. என்னென்னா க்ளோஸாக கொண்டு போகிறார். பிரச்சனை எங்கே இருக்குது, ஒரு முழு நாடே பாதிக்கப்படுது, அப்படியே க்ளோஸாக கொண்டு போகிறார். பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு கரெக்டாக பிரச்சனை பண்ணது யார், ஒரே ஒரு நபர். ஆனால் எத்தனை பேர், ஒரு தேசமே தோல்வி உற்றது, ஒரு தேசமே தோல்வி உற்றது. அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடினால் அவனும் அவனுக்குள்ளே யாவும் அக்கினியிலே சுட்டரிக்கப்பட கிடவது என்றார். யோசுவா அதிகாலமே எழுந்து, எல்லாம் சொல்லுங்கள், யோசுவா அதிகாலமே என்ன பண்ணான், ஜெபம் பண்ணானா. பிரச்சனை வரும்பொழுது மறுபடியும் ஜெபத்தை கூட்டுவது என்ன பண்ணாது, பிரச்சனைக்கு தீர்வாக அமையாது. பிரச்சனை வரும் பொழுது அதிக பூஜை செய்வது என்ன வராது, பிரச்சனைக்கு தீர்வாக வராது, தீர்வாக இருப்பாது. என்ன அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை டீல் பண்ணணும். அதை என்ன பண்ணணும், டீல் பண்ணணும். மொதல் வேலையை எந்திரிக்கிறான், மேலும் நிற்போம். எந்திரிச்சு கர்த்தர் சொல்கிற பர்டிகுலர் நபரை போய் பிடிக்கிறான். அவன் என்ன பண்ணாங்க, பிடிச்சாங்க. அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது சேராகியின் வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் சேராகியின் வம்சத்தை பேர் பேராக வரப்பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான். அவன் வீட்டாரையும் அவன் பேர் பேராக வரப்பண்ணின போது யோதா கோத்திரத்து சேராகியின் குமாரனாகிய சப்தி பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக என்ன பண்ணேன், இன்னென்ன பிரகாரமாய் செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோன சால்வையும் 200 வெள்ளிக்காசையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன்பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் என்ன பண்ணியிருக்கு, புதைத்திருக்கானா, விதைத்திருக்கானா. இவன் புதைச்சிட்டான், இப்படி சொல்கிறேன், இவன் விதைச்சிட்டான். அதனால் என்ன பண்ணாங்க ஜனங்க, அறுவடை பண்ணுறாங்க. ஒருத்தன் பண்ணால் எல்லாம் பாதிக்கப்படுவோம்னா, ஆமாம், குடும்பத் தலைவர் ஒருத்தர் பண்ணுற பாவம் எல்லாத்துக்கும் பாதிக்கப்படுமானா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், நம்ம எப்படி நினச்சிக்கிட்டோம். கவனிங்க, நான் குடித்தேன்னா என் பிள்ளைங்க பாதிக்கப்படுமா இல்லையா. நம்ம எப்படி நினச்சிட்டோம், நான் குடிக்காரனாக இருந்தால் என் பிள்ளைங்களை ஆண்டவர் தண்டிப்பார் அப்படி நினச்சிக்கிட்டோம். கிடையாது. என்னுடைய ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகிடுச்சுன்னா குழந்தைங்க என்னுடைய வாழ்க்கை தரம் என்ன பண்ணணும், பாதிக்கும். அப்படி தான் பார்க்கணும். அதை ரொம்ப இயல்பாக. ஒரு தேசமே தோற்கிறது, அந்த தோல்விக்கு காரணம் யார், ஒரு மனிதன். கர்த்தர் கூட இருந்து என்ன பண்ணுறாங்க, தோற்கிறாங்க. இப்போ பாவத்தை கூராய்வு செய்கிறார்கள். சேர்ந்து சொல்லுவோம், பாவத்தை கூராய்வு செய்து ரொம்ப க்ளோஸாக அதை கண்டுபிடிக்கிறாங்க. அதிகாலமே இருந்து ரொம்ப எக்ஸாக்டாக துல்லியமாக நீங்கள் எதை விதைத்தீர்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் விளைவுகளிலே மாற்றத்தை என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். துல்லியமான தேவனுக்கு முன்பாக ஒரு ஆய்வுக்குள்ளே நீங்கள் உங்களை உட்படுத்தாட்டி, நீங்கள் தேவன் என்னுடைய வாழ்க்கையை மாற்றணும்னு நீங்கள் ஜெபிப்பது வேஸ்ட். நீங்கள் இப்போ எழுதிக்கிட்டு கூட போயிடுங்க. நீங்கள் எவன்கிட்ட போய் ஜெபம் பண்ணாலும் சரி, எங்கே போய் ஜெபம் பண்ணாலும் சரி, அப்படி ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. அப்படி ஒன்றும் நடக்க போகிறது, அப்படி நடந்துச்சுனாலும் அது கர்த்தர் செய்கிறது கிடையாது. அது கர்த்தர் செய்கிறது கிடையாது. கவனிங்க, இவன் எடுத்து நிறைய விதைச்சி வச்சிட்டான். ஜனங்க என்ன பண்ணாங்க, தோத்துட்டாங்க. நம்பர் 1, பிரச்சனைக்குள்ளே தீமைக்குள்ளே போகும் பொழுது உங்கள் வாழ்க்கையை ரீவின் பண்ணி பாருங்கள். நம்பர் 2, பிரச்சனைக்குள்ளே போகும் பொழுது கர்த்தரை குறை சொல்லாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருந்தாலும் நீங்கள் பிரச்சனைக்குரிய நபராக இருப்பீர்கள் என்று சொன்னால் அதை கண்டுபிடிங்க. பாவத்தை கூராய்வு செய்யுங்க. பாவத்தை என்ன பண்ணுங்கள், கூராய்வு செய்யுங்க. அதை கண்டுபிடிங்க. என்ன விதைச்சிருக்கீங்கன்னு பாருங்கள். அதை வெளியே எடுங்க. அப்போ தான் விளைவுகளை மாற்ற முடியும். என்ன விதைச்சிருக்கேன்னு பாருங்கள். நீங்கள் ஆண்டாண்டு காலமாக எதை விதைத்து கொண்டு இருக்கிறீர்கள், தவறான நம்பிக்கைகள் உங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கா, வேதத்தின் பேராலும் சபையின் பேராலும் அதை எடுக்க முயற்சி பண்ணுங்கள். அதோடய இங்கே உட்காந்துட்டு நீங்கள் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. என்ன முட்டால் நினச்சிட்டு இருப்பீங்க, இல்லை இதையும் கேட்டுக்குவோம் அதையும் கேட்டுக்கிறோமா நினச்சிட்டு இருப்பீங்க. பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான். பாதிக்கப்பட போகிறது
நீங்கள் தான். தவறான நம்பிக்கைகள் உங்கள் இருதயத்தில் இருக்குமா? கடவுளுக்கு விரோதமான நம்பிக்கைகள் நீங்களே விதைச்சி வச்சுருப்பீங்களா? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கூராய்வு செய்யுங்க, நீங்கள் எடுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அதை எடுங்க. ரைட். நம்பர் 3, 2 வசனங்களை வாசித்து முடிப்போம். எங்கள் வீடுகளில் போய் வாசிங்க, இல்லை போய் வாசிடுவோம். 3ஆவதாக, தேவனுடைய பிள்ளை பாடுபட்டால் என் மேலே எந்த தப்புமே இல்லை. நம்ம ரொம்ப சீக்கிரமாக அந்த முடிவுக்கு வந்துடுவோம். தயவு செஞ்சு அப்படி வராதிங்க. என் மேலே எந்த தப்புமே, தயவு செஞ்சு அப்படி வராதுங்க. சங்கீதம் 136 எடுங்க. இதை சொல்லி முடிக்கிறேன். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தோம்னா நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம், சரியாக ஆராய மாட்டோம். இன்னொருத்தட்ட குறை கண்டுபிடிக்க சொன்னால் 100 கூட கண்டுபிடிச்சிருவோம். ரொம்ப உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பார்க்க முடியாது, அது கூடாது. சொல்கிறாங்க இல்லையா, கர்த்தருக்கு முன்னதாக நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், கிடையாது. 139 வாங்க. 1ஆவது வசனம், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து, ஜெபத்தை பாருங்க. 23 எப்படி முடிக்கிறான்னு பாருங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை ஆராயிற, என்ன ஆராயிற வேலையை யார்த்த விட்டுறணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கோயில் கிடையாது, வந்துட்டு போனால் சரியாக போயிருங்க. வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1 hour தனியாக உட்காந்து உங்கள் வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். பயம் வரும். நீங்கள் ரட்சிக்கப்படாதவங்க இருந்தீங்கன்னா பயம் வரும். அதிலே நிறுத்திடுவீங்க. என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏஞ்சி போயிடுவீங்க. சரி, அவங்களால ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண முடியாது. எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது. என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, எல்லாரும் அப்படி என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. போய் உட்காருங்க, ஒரு இடத்துல உட்காருங்க. அப்படி இல்லாமல் இங்கே வர்றது வேஸ்ட்டு. நான் அதையும் சொல்லிடுறேன். நீங்கள் அடுத்த வாரமும் கிளம்பி வந்தீங்கன்னா அப்படி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நான் சொல்கிறது சரியாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் நான் சொல்கிறத செய்யுங்க, தயவுசெய்து நம்புங்க. நீங்கள் போய் ஒரு 1 hour தனியாக உட்காருங்க, உங்களை ஆராய்ஞ்சு பாருங்கள். நான் சொல்கிறது கரெக்டா? உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க தான் பைபிள் இருக்கா? நீர் என்னை ஆராய்ந்து பாருங்க கர்த்தாவே, நீர் என்ன பண்ணுங்க, கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். பயம் வரும். நீங்கள் துன்மார்க்கனாக பயம் வரும். நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பாடி பழகிட்டாங்க. டக்குன்னு ஒரு 2 பாட்டு பாடி டக்குன்னு ஒரு ஜெபம் பண்ணுறாங்க, அப்படி பழகிட்டாங்க. உங்களுடைய நன்மைக்காக சொல்கிறேன், வேஸ்ட்டு. நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா பாடு, நல்லா ஜெபம் பண்ணுவாங்கன்னா, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு துதிக்க வேண்டும் என்று வருகிற உணர்வு தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. நம்ம அதை க்ளோஸ் பண்ணுவோம். கண்களை மூடுங்க. நூற்றி 39 சங்கீதம், அதை எடுத்துகிட்டு போங்க, வீட்டுக்கு போய் வாசிங்க. என்னை ஆராய்ந்து பாரும். ஒரு பயம் வந்துச்சுன்னா நீங்கள் ரட்சிக்கப்படாதவங்க, அகெயின் நீங்கள் திரும்பி போகாதீங்க. இன்னும் கடவுள்கிட்ட க்ளோஸ் ஆவாங்க. தொடர்ச்சியாக செய்யுங்க. ஆண்டவர் உங்களை நீதியின் பாதையில் நடத்த முடியும். நல்ல ஆண்டவரே, நீ துதிக்கிறோம்.